என்ன பார்வதி செம்ம அடி உழிஞ்சு போல. அதாவது முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் என்னெல்லாம் விதைச்சிங்களோ அதெல்லாம் உங்களை நோக்கியே வந்துட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் மாறலாம், வருத்தப்படலாம். ஐயோ நம்ம இவ்வளோ கோவப்பட்டோமே, இவ்வளோ பேசிட்டோமே, இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளுடைய கேரக்டர் என்னமோ ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நீங்கள் அமைதியாகலாம், ரொம்ப அமைதியாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? இப்படி தான் ஆகும். ஒன்றும் இல்லை மக்களே, இன்றைக்கி ஆனால் செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு ப்ரோமோவாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சு. உருவகேலியெல்லாம் பண்ணியிருந்தாங்க திவ்யா. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாமல், சொல்லப்போனால் ப்ரோமோவில் போடாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ நேரம் சண்டை நடந்துகிட்ருக்கு, அதை போடுங்கயான்னா தேவையில்லாமல் ஒரு வேளை பார்வை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரோ, இல்லை பார்வை வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே எடிட் பண்ணி போட்டுட்ருக்காரோ, இல்லை புரியல எனக்கு. திவ்யா கேட்குற மாதிரி இல்லை, புரியல. சரி வாங்க இன்றைக்கி ப்ரோமோடைய ரிவ்யூக்கு வந்து போகலாம். நம்ம பார்வதி அவர்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் பிரஜன் மேலே கை போட்டிருப்பாங்க. அது ரொம்ப கேஷுவலாக அந்யூன்யமாக போட்டிருப்பாங்க. அதாவது கூலாகுங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த ஆள் அந்த கையை தூக்கி டமான்னு வந்து உதிரி அடிச்சிருப்பாப்புல. ஸோ இது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் உங்களை அண்ணான்னு பார்க்குறேன், அப்பான்னு பார்க்குறேன் அப்படின்ற லெவலுக்கு பார்வதி அவர்கள் வந்து பில்டப் பண்ணி அவங்க எப்படி பேசுவாங்க அந்த குரலில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கோவமாக இருந்தால், கலாய்க்கிற மோடில் இருந்தால் எப்படி பேசுகிறாங்க, அதே மாதிரி கொஞ்சம் அப்பாலைஸ்டு மூடில் வந்து இருந்தாங்கன்னா எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா, ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சிங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொன்னோடனே பிரஜன் அவர் போயிட்டு ஸ்டேஜ் முன்னாடி நின்று, எனக்கு யாரும் அக்காவும் வேணாம், தங்கச்சியும் வேணாம், அண்ணனும் வேணாம், மாமனும் வேணாம், மச்சானும் வேணாம். ஓகே பாஸ், பிக் பாஸ் உங்ககிட்ட நான் மண்டிட்டு கேட்குறேன், ப்ளீஸ் பாஸ், எனக்கு அக்காவும் வேணாம், தங்கச்சியும் வேணாம், அண்ணனும் வேணாம், அக்காவும் வேணாம், யாருமே எனக்கு வேணாம் பிக் பாஸ், என் ஆட்டத்தை நான் ஆடினா போதும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ரிக்வஸ்ட்டை பிக் பாஸ் கிட்டே வச்சுருக்காரு. சரி அது வேணால் பரவாயில்ல, அவர் ஒரு ஆக்ஷன் வந்து கொடுத்தாரு பாருங்கள் பார்வதி பண்ணதாக. எப்பா வேற லெவல் ஆக்ஷன். இதை பார்த்த உடனே பார்வதி மூஞ்செல்லாம் கலங்கி போச்சு, கண்ணெல்லாம் கலங்கி, ஐயோயோ டேய் நல்லவனாக்கிறதும் தப்பாக இருக்குது போலே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு செய்கை. ஆனால் அதுக்காக பார்வதி அவர்கள் செய்ததுக்கான வினைகளை வந்து கண்டிப்பாக அவங்க அனுபவிக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதனால் பிரஜ நபர்களை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் லூசுத்தனமாக சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ அதை நம்ம என்கரேஜ் வந்து பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாரு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பதிலடி வந்திருக்கு. அதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன்னே தவிர அதுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே சரி அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் செஞ்சுக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.